வணக்கம். மக்கள் தீர்ப்பு செய்திகள் வாசிப்பது உங்கள் லலிதா ரவி. மக்கள் தீர்ப்பு செய்திகளுக்காக வாசிக்கப்படும் இந்த செய்தியில் ஒரு இடத்திலும் ஆங்கில வார்த்தை பயன்படுத்தப்படவில்லை. கொங்கு மண்டலமாம் கோவை மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் உள்ள நரசீபுரம் கிராமத்திற்கு அருகே இயற்கை எழில் கொஞ்சும் பசுமை நிறைந்த பகுதியில் வெளியங்கிரி கோசாலை சத்தமே இல்லாமல் கடந்த 2014ஆம் ஆண்டு முதல் செயல்பட்டு வருகிறது. இந்த வெள்ளியங்கிரி கோசாலை மூலம் பலரிடமும் பணம் சம்பாதிக்கும் நோக்கத்தில் தொடங்கப்பட்டது அல்ல என்பதை வரவேற்பு பலகையாக அங்கு வைக்கப்பட்டிருந்த அறிவிப்பு தட்டியில் அச்சு பிசராமல் ஆங்கிலத்திலும் தங்க தமிழிலும் உறுதிமொழியாக உலாவரும் வகையில் வைத்திருப்பதை அனைவரும் காணலாம். பணம் சம்பாதிக்க அல்ல, அப்புறம் எதற்கு இந்த கோசாலை என்று பலருக்கும் கேட்க தூண்டும். கடந்த 2014ஆம் ஆண்டு முத்துராஜ் என்பவர், என்னால் இந்த காளையை பாதுகாத்து வளர்க்க முடியவில்லை என்று தென்னிந்தியாவிலேயே ஜவுளி வியாபாரத்தில் கொடிகட்டி பறக்கும் கோவையின் புதிய அடையாளமாக திகழும் ஸ்ரீதேவி டெக்ஸ்டைல் நிறுவனரும் இயக்குநருமான திரு சிவா அண்ணன் என்று அனைவராலும் அழைக்கப்படும் சிவகணேஷ் என்பவரிடம் தான் செல்லமாக வளர்த்த காளையை தானமாக ஒப்படைத்துள்ளார் காளையின் உரிமையாளர் முத்துராஜ். இந்த காளையை நான் பார்த்துக் கொள்கிறேன், நீங்கள் மகிழ்ச்சியாக இருங்கள் என்று கூறிய திரு சிவகணேஷ் என்ன முடிவு எடுத்தார் என்று தெரியவில்லை. அந்த ஒரு காளையை வைத்து வெளியங்கிரி கோசாலை என்ற ஒன்றை ஆரம்பித்தார். அதன் விளைவாக தமிழகத்திலிருந்து கோவை வழியாக கேரளா மற்றும் அண்டை மாநில கசாப்பு கடைகளுக்கு மாமிசத்திற்காக எடுத்து செல்லும் காளைகள், பசுமாடுகள் உள்ளிட்டவற்றை சண்டை போட்டு தடுத்து நிறுத்தி அந்த காளைகளையும் பசுமாடுகளையும் தான் உருவாக்கிய வெளியங்கிரி கோசாலைக்கு கொண்டு வந்து சேர்க்க தொடங்கினார் சிவா என்கின்ற சிவகணேசன். மேற்கு தொடர்ச்சி மலையின் உச்சியில் சுயம்பு லிங்கமாக உருவெடுத்து அருளும் ஆசியும் வழங்கி வரும் வெளியங்கிரி ஆண்டவரின் அருளால் இன்று பல்லாயிரம் காளைகளும் எருதுகளும் பசுக்களும் வாழ்வின் இறுதி நிலைக்கு சென்று மீண்டும் உயிர் பெற்று திரும்பி வந்து வெள்ளியங்கிரி கோசாலையில் தஞ்சமடைந்துள்ளது எத்தனை பேருக்கு தெரியும்? ஒரு காளையை வைத்து தொடங்கப்பட்ட கோசாலையில் இன்று சுமார் 200 ஏக்கர் பரப்பளவில் இயற்கையின் பசுமை கொஞ்சம் வெள்ளியங்கிரி மலையின் மீது முட்டி மோதி விளையாடும் மேகக்கூட்டங்கள் சூழ்ந்து வந்து வாழ்த்துக்கள் சொல்லும் அளவிற்கு வளர்ந்துள்ளது வெள்ளியங்கிரி கோசாலை என்பது பலருக்கும் தெரியாது. இப்படி உள்ள சூழ்நிலையில் அனாதை மாடுகளையும் கசாப்பு கடைகளுக்கு அனுப்பப்பட்ட காளைகளையும் தெய்வங்களாக போற்றி வணங்கி உண்ண உணவும் இருக்க இடமும் கொடுத்து மறுவாழ்வு அளித்த மனித கடவுள் சிவா என்கின்ற சிவகணேசனையே பறைசாற்றும். இன்னும் சொல்ல ஏராளம் இருக்கு. இப்படி உள்ள சூழ்நிலையில் தாய் தமிழ்நாட்டின் தனி பெருமை கொண்ட தமிழர் திருநாளாம் தை திருநாள் விழாவினை தொடர்ந்து வெளியங்கிரி கோசாலையில் கம்பீரமாக உள்ள காளைகள் மற்றும் பசுக்களுக்கு மாட்டுப்பொங்கல் அன்று பொங்கல் வைத்து அப்பொங்கலை காளைகளுக்கு ஊட்டிவிட்டு பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் என்று கூச்சல் இட்டு குலவை சத்தத்துடன் குதூகலம் அடைந்தனர். ஒவ்வொரு ஆண்டும் வெள்ளியங்கிரி கோசாலையில் நடைபெறும் இந்த மாபெரும் மாட்டுப்பொங்கல் விழாவினை கண்டு ரசிக்க வரும் நரசீபுரம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பொதுமக்கள் பயபக்தியுடன் வந்து மாட்டுப்பொங்கலை தரிசனம் செய்து செல்லும் மக்களுக்கு சுட சுட பொங்கலும் சுண்டலும் கொடுத்து வழி அனுப்பி வைப்பது என்பது வெள்ளியங்கிரி கோசாலையின் கோட்பாடு. அது சமயம் இந்த ஆண்டும் மாட்டுப்பொங்கல் தினத்தில் வெள்ளியங்கிரி கோசாலையில் நடந்த மாட்டுப்பொங்கல் விழாவை சிறப்பு காட்சிகளாக ஒளிப்பதிவு செய்து நாம் எல்லாம் கண்டு ரசிக்க காட்சிப்படுத்தியுள்ளது மக்கள் தீர்ப்பு செய்தி தொலைக்காட்சி. இதை நீங்களும் கண்டு ரசியுங்கள். இது குறித்து தென்னகத்திலேயே ஜவுளி சாம்ராஜ்யத்தில் பல சகாப்தங்கள் படைத்து வரும் எளிமையின் அடையாளம், வறியவரின் வறுமையை போக்கும் வள்ளல் குணம் படைத்த ஸ்ரீதேவி டெக்ஸ்டைல் ஜவுளி நிறுவனத்தின் உரிமையாளரும் வெள்ளியங்கிரி கோசாலையின் நிறுவனருமான திரு சிவா என்கின்ற சிவகணேசனிடம் வெள்ளியங்கிரி கோசாலை பற்றி சிறிய நேர்காணல் வேண்டும் என்று கேட்டபோது புன்சிரிப்புடன் வேண்டாம் என்று கூறிய திரு சிவகணேசன் பின்னர் ஒருமனதாக நேர்காணல் செய்து கொள்ள ஒப்புக்கொண்டார். இதோ திரு சிவா என்கின்ற சிவகணேசனின் நேர்காணலை நேரில் பார்ப்போம் வாருங்கள்.
அக்கா கொஞ்சம் பின்னாடி எப்போ கூட முடிச்சுட்டு அந்த சாப்பாடு போட்டு காலைக்கு சொல்லுங்கண்ணா வாய்களை வட்டியாரே வாய்களே வாய்களை வட்டியாரே வாய்களே வாய்களை வட்டியாரே வாய்களே முடியாதுங்க அது முடியாது அப்படியே ஓரமா வந்துருங்க போல் 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 அவ்வளவுதான் அவ்வளவுதான் கீழே வேற தண்ணி ஓடிட்டா
அண்ணா வணக்கங்கண்ணா. வணக்கங்க. நம்ம வெள்ளியங்கிரி கோசாலை வந்துட்டு எப்போ இருந்து உருவாக்கப்பட்டுச்சுங்க? வெள்ளியங்கிரி கோசாலை 2014ஆம் வருஷம் உருவாக்கப்பட்டதுங்க. முதல் ஒரு மாடல் ஆரம்பித்தோம். இப்போ 3500 மாடு நம்ம கோசாலையில் இருக்குங்க. இந்த கோசாலை உருவாக்கப்பட்டதன் காரணம் என்ன? மெயினாக இப்போ அடிமாட்டுக்கு வந்து வெளி மாநிலங்களுக்கு நம்ம கால்நடைகளுக்கு நிறைய கடத்தப்படுது. அது பார்த்திங்கன்னா அந்த கடத்தப்படுற டைம் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப கொடூரமான முறையில் ஒரு மனிதாபிமானமே இல்லாமல் இந்த லாரிகள் அடைச்சி இந்த வியாபாரியை கடத்துகிறாங்க. அதுக்கு அதை பொறுக்காம தான் இந்த கோசாலையை ஆரம்பிச்சதுங்க. வெள்ளியங்கிரி கோசாலையில் முதலாக எவ்வளவு காளைகளை வச்சு இந்த கோசாலை உருவாக்கப்பட்டது? முதல் வெள்ளியங்கிரி கோசாலைக்கு வந்து ஒரே ஒரு காளை தான் வந்துச்சு. ஒரு முத்துன்ற காளை ஒருத்தர் வந்து வளர்க்க முடியாமல் கொடுத்தாங்கன்னு ஒரே ஒரு காளை நம்ம கடை பார்க்கிங்கில் வச்சு தான் ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் 210 அவினாசி வளையம் இடத்துல அந்த லாரியில் போன மாடுகளை வந்து பர்மிஷன் இல்லாமல் கொண்டு போன மாடுகளை வந்து அங்கே எடுத்து அதை கேஸ் போட்டு நம்ம கோசாலையில் வந்து வச்சோங்க. தற்போது எவ்வளவு காளைகள் இருக்கு? இப்போ காளைகள், மாடுகள், எருமைகள் எல்லா கால்நடைகள் எல்லாமே சேர்த்து 3500 இருக்குங்க. மொத்தம் 3500 இருக்குங்க. பராமரிச்சுட்டு இருக்கிறோம். இந்த காளைகளில் எப்படி வந்துட்டு வெள்ளியங்கிரி கோசாலைக்கு தன்னை கொண்டு வந்து விடுறாங்க? எப்படின்னாங்க, இப்போ பொதுவாக பசுமாடுனா பால் கறக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. காளை மாடுனா அந்த காளைக்கண்ணுன்னா அதை வந்து அடிமாட்டுக்கு கொடுத்துட்றாங்க. இப்போ அது விரும்பாத ஒரு சிலர் வந்து இப்போ நம்ம கோசாலையில் வந்து காளை மாடு, வயசான மாடு எல்லாமே எடுக்கிறோன்றது எல்லாத்துக்கும் பரவலாக தெரியும். அதனால் என்னுடைய நம்பரு, அப்புறம் இன்னொரு அதுக்கு ஒரு டோல் ஃப்ரீ நம்பர் ஒன்று இருக்குது. அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்கன்னா நாங்கள் போய் அந்த மாடுகளை வந்து எவ்வளோ கிலோமீட்டர், எவ்வளோ தூரமாக இருந்தாலும் 5000 கிலோமீட்டர் இருந்தாலும் மாடை போய் எடுப்போம். அது எத்தனை தூரமாக தான் கவலைப்படாமல் போய் எடுப்போம். இந்த கோசாலையில் வந்து விலை உயர்ந்த காளைகள்லாம் பார்க்க முடியுது. அதெல்லாம் எப்படி பராமரிக்கிறீங்க? இது வந்துங்க விலை உயர்ந்த காளைகள் பார்த்திங்கன்னா, மதுரையில் தமிழ்நாடு நம்ம ஸ்டேட்டில் வந்து ஜல்லிக்கட்டு தடை பண்ண போகும்போது எல்லாமே ஜல்லிக்கட்டு காளைகள்லாம் பிரமாதமாக எல்லாம் ப்ரைஸ் காளைகள்லாம் கூட பிரயோஜனம் இல்லாமல் போயிடுச்சு. அடிமாட்டுக்கெல்லாம் கொடுக்குறது சந்தைக்கு கொண்டு வந்து கொடுத்தாங்க. அப்போ மதுரையில் சுற்றுவட்டார கிராமத்தை நானே போய் ஒரு 45 டேஸ் அங்கே கேம்ப் பண்ணோம். 40 நாள் கேம்ப் பண்ணி ஒரு அங்கே எல்லா சந்தைகளையும் அட்டன் பண்ணி சந்தைக்கு வந்த மாடை பூரா வாங்கணும். அங்கே நானும் நண்பர்கள் ஒரு 10 பேர் போய் உட்கார்ந்தோம். எந்த மாடு சந்தைக்கு வந்தாலும் அதை விலை கொடுத்து வாங்கணும். என்னென்ன வகையான காளைகள் மாடுகள்லாம் இருக்குங்க? ஏன்னா நேட்டிவ் பிரீட்ஸும் இருக்குதுங்க. அந்த இப்போ இந்த காலேஜ் மாடு, ஹெச்எஃப் மாடு எல்லாமே வச்சுருக்கோங்க. எல்லா விதமான காளைகள் இருக்குது. மெயினாக ஜல்லிக்கட்டு வந்து புலிகுளம்ன்ற ப்ரீடு தான் ஜல்லிக்கட்டுக்கு உகந்த ப்ரீடு. அது மெயினாக அந்த ப்ரீடை வந்து டெவலப் பண்ணுறதுக்கு நிறைய முயற்சிகள் எடுத்திருக்கிறோம். அந்த ப்ரீடை வந்து நாங்களே அந்த ப்ரீடை வந்து பெருக்கிறதுக்கு உண்டான வேலைகளும் பண்ணிட்டுருக்குறோங்க. இவ்வளோ காளைகளையும் எப்படி பராமரிக்கிறீங்க? அதுக்கு வந்து நமக்கு வந்து அங்கே ஒரு இன்சார்ஜ், ஒரு மேனேஜர் ஒருத்தர் இருக்கார். அப்புறம் அது போக 2 வெட்டனரி டாக்டர்ஸ் 2 பேர் ரவுண்ட் த கிளாக் ஒர்க் பண்ணுறாங்க. அது போக ஒரு 60 பணியாளர்கள் வந்து ரொம்ப டெடிக்கேட்டடாக ஒர்க் பண்ணி அந்த வேலையை செய்கிறாங்க. இந்த காளைகளுக்கு மருத்துவம் மற்றும் பராமரிப்பு எப்படி பண்ணுறீங்க? மருத்துவத்துக்கு வந்து 2 டாக்டர் இருக்காங்க. யாதவ், சுமித் அப்படின்னு 2 டாக்டர் இருக்காங்க. அவங்க பார்த்துக்கிறாங்க. பராமரிக்கிறது வந்து அங்கே இருக்க ஆளுக்கு வந்து முதல்ல 3 நேரம் தீவனம் கொடுத்துருவோம். அப்போ தீவனம் கொஞ்சம் வேஸ்ட் ஆகிற மாதிரி தெரிஞ்சுது. அதனால் இப்போ 2 நேரம் தீவனம், 2 நேரம் ஆனால் ஃபுல்லாக கொடுத்துட்றோம். அப்போ வந்து 3 நேரம் பிரித்து கொடுக்குறது, 2 நேரம் வந்து தீவனம் கொடுக்குறது நமக்கு பெட்டர் ஆப்ஷனாக தெரியுதுங்க. வெளி மாவட்டத்திலேருந்து நமக்கு எத்தனை காளைகளுக்கு வந்து கொண்டு வந்து கொடுத்துட்ருக்காங்க மாடு கால்நடைகள்? இல்லைங்க, ஒரு சிலர் கொண்டு வந்து கொடுப்பாங்க. அந்த காலையில் எடுக்கிறதுக்குனே நாங்களே 2 லாரி வச்சுருக்கிறோம். அந்த லாரிகளில் வந்து இந்த மாடுகளை வந்து எடுத்து வந்துருக்கிறோம். ஆயுசு வரைக்கும் பராமரிக்கிறோம்னு சொல்லியிருக்கிறோம். ஒவ்வொரு கால்நடைகளும் உங்களால் முடியல, நீங்கள் அடிமாட்டுக்கு கொடுக்காதீங்க, நாங்களே பராமரிக்கிறோம்னு சொல்லி நம்ம விளம்பரம் பண்ணிக்கிறோம். இதனால் வெளி மாவட்டத்திலேருந்து நிறைய பேர் வந்து தராங்களா? நிறையா நம்ம வெளி மாவட்டம் இல்லை, வெளி மாநிலங்களிலிருந்தெல்லாம் கூட கால்நடைகள் இங்கே வருது. இந்தியாவிலேயே இவ்வளோ பெரிய கோசாலை எங்கேயுமே பார்க்க முடியலைங்க. நீங்கள் எப்படி இதை உருவாக்கி பண்ணீங்க? நம்மளோட 3rd லார்ஜஸ்ட் கோசாலைன்னு சொல்லாங்க. இந்தியாவில் முதல் வந்து 10 மேடா ராஜஸ்தானில் ஒரு பெரிய கோசாலை இருக்குது. அங்கே வந்து 10,000க்கு அதிகமான கால்நடைகள் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் குஜராத்தில் ஒரு கோசாலை இருக்குது. 3வது வந்து நம்ம தமிழ்நாட்டில் நம்ம வெள்ளியங்கிரி கோசாலை தான் இவ்வளோ கால்நடைகள் இருக்குங்க. இந்த வெள்ளியங்கிரி கோசாலைக்கு வந்து சுற்றுலா பயணிகளும் வந்து பார்த்துட்டு போகிற மாதிரி இருக்காங்க. அதை எப்படி நீங்கள் பொதுவாக நாங்கள் டூரிசமை ப்ரொமோட் பண்ணல. பட் வருங்காலங்களில் வந்து இது டூரிசம் வந்து இந்த கோசாலை டூரிசம்கிட்டே ப்ரொமோட் பண்ணி கோசாலை வந்து மக்கள் வந்து விரும்பி பார்த்து ஏன்னா இது நாங்கள் விளம்பரம் எதுவுமே இல்லை. இப்போ சொல்லப்போனால் உள்ள என்ட்ரி யாரும் கிடையாது. இங்கே வந்து எங்கிட்ட சைன் வாங்கின பாஸ் இருந்தால் மட்டும்தான் உள்ள என்ட்ரி. எல்லாருமே நினச்ச மாதிரி உள்ளே போக முடியாது. பட் வருங்காலங்களில் வந்து இதை வந்து அவேர்னஸ் கொடுக்குறதுக்காக இது ஒரு ப்ரொமோட் பண்ணலான்ற எண்ணங்களும் எங்களுக்கு இருக்குங்க. இன்னொரு முக்கியமான கொஸ்டின், வெள்ளியங்கிரி கோசாலையில் இதனுடைய கொள்கையும் கோட்பாடும் என்னவா வச்சுருக்கீங்க? மாடு வந்து நம்மளோட கடவுள். வெள்ளியங்கிரி கோசாலை காக்கும் கடவுளை காப்போம். சேவ் காட் ஹூ சேவ்ஸ் அஸ்.
கோசாலையில் உள்ள காளைகளுக்கு மேய்ச்சல் மற்றும் தீனிகளுக்கு என்ன மாதிரி இதெல்லாம் பண்ணிட்டு பொதுவாக வந்து இப்போ ஒரு நேரம் வந்து வரத்தீவனம் தட் இஸ் வைக்கப்பில் போடுறோம். அது வந்து தஞ்சாவூர், கும்பகோணம் இந்த ஏரியாவில் இருந்தெல்லாம் நமக்கு லோலோட விளக்கம் நம்ம சீசன் வைக்கப்பில் அறுவடை சீசனில் லோலோட வாங்கி வச்சிடுறோம். அப்புறம் ஒரு வேளை வந்து பச்சைப்பில் வந்து நம்ம தோட்டத்துலேயே இருக்குது. நம்மகிட்ட 200 ஏக்கர் பூமி அங்கே இருக்குங்க. அங்கே இருக்க பச்சைப்பிலை நாங்கள் யூஸ் பண்ணிக்கிறோங்க. குறைஞ்சது இந்த வெள்ளியங்கிரி கோசாலை மிக பிரம்மாண்டமாக இருக்குது. எவ்வளவு பரப்பளவில் இருக்குங்க? 200 ஏக்கர்ஸ் இருக்குங்க. 200 ஏக்கர் பூமி 200 ஏக்கரில் இருக்குங்க. இந்த கோசாலை வந்து எப்போ பார்த்தாலும் ரொம்ப நீட்னஸாக தூய்மையாக இருக்குது. அதுக்கு எவ்வளோ முயற்சிகள்? அதுக்கு அங்கே இருக்க பணியாளர்களும் அங்கே இருக்க அந்த நிர்வாகத்தில் இருக்கவங்க தான் காரணங்க. ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காங்க. அனாதை மாடுகள், காளைகள் யார் வேண்டுமானாலும் கொண்டு வந்து விடலாம். யார் வேணாலும் கொண்டு வந்து விடலாங்க. சொல்லப்போனால் அந்த மாடுகள் அதுக்கு அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணால் நாங்களே வந்து கூட எடுத்துக்கிறோங்க. கால்நடைகள் மட்டும் இல்லை, குதிரைகள் இருக்குது. முதல்ல ஒட்டகம் இருந்தது, இப்போ ஒட்டகம் இல்லைங்க. மறுபடியும் மீண்டும் ஒட்டகம் கொண்டு வரதுக்கு ஏற்பாடுகள் பண்ணிட்டுருக்கோங்க. நீங்கள் இப்போ இது பொங்கல் விழா இன்றைக்கி கோசாலையில் வந்து மிக பிரம்மாண்டமாக பொங்கல்லாம் வச்சு அந்த காளைகளுக்கு பொங்கல்லாம் கொடுத்தாங்க. இது வருஷம் பண்ணிகிட்ருக்கீங்களா? எவ்ரி இயர் பண்ணுவோங்க. எவ்ரி இயர் இந்த விழா வந்து ஒவ்வொரு வருஷமும் நாங்கள் பண்ணுவோங்க. உங்கள் பொன்னான நேரத்தையும் ஒதுக்கி எங்களுடைய மக்கள் தீர்ப்பு மற்றும் மீடியா 24 தமிழ் சேனலுக்கு வந்து மிக சிறப்பான ஒரு பேட்டியை கொடுத்தீங்க. எங்கள் குழு சார்பில் உங்களுக்கு நன்றி தெரிவித்தேன். நன்றி. நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். வாழ்த்துக்கள் எல்லாருங்க. எல்லோருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். ஆண்டவரோட பாதுகாப்பு உங்கள் எல்லாருக்கும் இருக்கட்டும். வாழ்த்துக்கள். நன்றி. வெள்ளியங்கிரி கோசாலையில் நடந்த மாட்டுப்பொங்கல் விழா களத்திலிருந்து மக்கள் தீர்ப்பு செய்திகளுக்காக சிறப்பு ஒளிப்பதிவுடன் செய்தி ஆசிரியர் அதிரடி காளிதாஸ்.